அன்பரின் சத்தம். இன்றைய நாளிலே என் பிரசங்கத்தினுடைய தலைப்பு இயேசுவும் எகிப்து தேசமும். இயேசுவும் எகிப்து தேசமும். இயேசுவுக்கும் எகிப்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இயேசுவுக்கும் எகிப்துக்கு என்ன காரியங்கள் உண்டு என்கிற சில விஷயங்களை உங்களுடைய ஞாபகத்திற்கு கொண்டு வரும்படியாய் அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அநேக நேரங்களில் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம், கடந்த வாரங்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஊழியம், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான காரியங்கள் நம்முடைய சபையில இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்கே 2-3 பேரை நாமத்தினால் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்னவர் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ரைட். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம், சங்கீதம் 23 வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, காய்ச்சன கஞ்சியே காய்ச்சி ஊத்துவதல்ல சபை, பேசுறதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருப்பதல்ல சபை. ஒரு புதிய சத்தியத்தை, ஒரு புதிய ஆழ்ந்த காரியங்களை, ஒரு புதிய வெளிப்பாடுகளை, ஒரு புதிய தரிசனத்தை சபையிலே தர வேண்டியது ஒரு நல்ல மேய்ப்பனுடைய கடமையாக இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆலயத்திற்குள்ள வரும்போது ஒரு நல்ல மேய்ச்சலை நான் கண்டடைந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவில் தேவனுடைய சபையில வார்த்தைகள் இருக்க வேண்டும். ஒரு ஆமேன், அல்லேலூயா. ஆகிய எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்துடைய தலைப்பே இயேசுவும் எகிப்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் எகிப்து தேசத்திலும் இருக்கிற ஒரு பெரிய இணைப்பை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம வாசித்தோம், உமது கோல் உமது கோல் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படியானால் என்னை தேற்றக்கூடிய கோல் எது? என்னை ஆற்றக்கூடிய கோல் எது? என்னை மாற்றக்கூடிய கோல் எது? என்னோடு பேசக்கூடிய கோல் எது? அப்படியானால் என் கரத்தில் தேவன் தந்திருக்கிற இந்த பரிசுத்த வேதம் தான் அந்த கோல். என்னை தேற்றுகிற கோல், என்னை ஆற்றுகிற கோல், என்னை மாற்றுகிற கோல், என்னோடு பேசுகிற கோல். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் அல்லமா. இந்த பரிசுத்த வேதம் தான் என்னை தேற்றுகிறது. மெய்ப்பனாகிய இயேசு இந்த கோலை கொண்டுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை போஷிக்கிறார். உன்னை பாருங்க, உனக்கு உபதேசிக்கிறார், உன்னோடு கூட பேசுகிறார், உன்னோடு கூட கிரியை செய்கிறார். அப்படியானால் என்னை தேற்றுகிற கோல் எது? பரிசுத்த வேதம். லிசன் டு மீ, என்னை கவனிங்கள். இந்த கோல் வார்த்தை என்று சொல்லுகிற போது இந்த வார்த்தையான கோல் பாம்பாக, வலு சர்ப்பமாக மாறினது எங்கே? மாறப்பட்டது எங்கே? ஏன் அந்த கோல் சர்ப்பமாக மாறினது? கவனிங்கள், கவனிங்கள். கொஞ்சம் ஆழமான சத்தியம், ஆனால் புரிந்து கொண்டால் நலமானது. என் தேவனாகிய கர்த்தர் புதிய ஏற்பாட்டிற்கும் பழைய ஏற்பாட்டிற்கும் எத்தனை பெரிய ஒரு இணைப்பை அவர் வைத்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, ஒரு கோல் மோசேயிடத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த கோலை அவன் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்னார், நீ போய் என் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறார்கள், அவர்களை மீட்டு கொண்டு வா. உன்னை அவர்களுக்கு இரட்சகனாக, மீட்பனாக நான் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். நல்ல கவனிங்க. இப்போ மோசே கையில் என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அந்த கோல் தான் என்னன்னு சொன்னேன்? வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, என்னது? என்னை தேற்றுகிற வார்த்தை, என்னை மாற்றுகிற வார்த்தை. வார்த்தை கோலாக மோசே கையில் இருக்கிறது. அந்த வார்த்தையாகிய கோல் செய்த காரியங்கள் தான் என்ன? வேதத்தில் எகிப்து தேசத்திலே சில காரியங்களை காட்டி கொடுத்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளும் எகிப்து தேசமும் என்கிற ஒரு பெரிய காரியத்தை இன்றைக்கு நாம் அறிந்து கொண்டு கடந்து செல்ல போகிறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. மோசேயும் ஆரோனும் பார்வோனை பார்க்கும்படி போகிறார்கள். பார்வோனை பார்த்து மோசே சொல்லுகிறான், பார்வோனே,
இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்தில் தன்னை ஆராதிக்கும்படி அவர்களை அனுப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒத்துப்பானா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்னவா இருக்காங்க? அடிமை. அடிமை அவளை ஈஸியா விட முடியாது. அடிமைகள் அவளை ஈஸியா விட்டுட முடியாது. இவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது, அனுப்ப முடியாது. நீ சொல்லுகிற அந்த தெய்வம் யார்? நீ சொல்ற அந்த ஆண்டவர் யார்? நீ சொல்ற அந்த யெகோவா யார்? நல்ல கவனிங்க. அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு. கீழே போட்டா அது என்னவா மாறி போச்சு? வலு சர்ப்பமாய் மாறினது. லிசன், வார்த்தை வலு சர்ப்பமாய் மாறுகிறது. வார்த்தை வலு சர்ப்பமாய் மாறுகிறது. என் அன்பான தேவ சபையே, எனக்கு அன்பான சகோதரனே, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தை வலு சர்ப்பமாய் மாறின உடனே பார்வோன் சொல்லுகிறான், நீ மாத்திரம்தான் பாம்பாய் மாற்ற முடியுமா? என்னிடத்தில் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். மந்திரவாதியுடைய கோல்களை எல்லாம் கீழே போட சொன்னான். அத்தனை மந்திரவாதிகளும் கோலை கீழே போட்டார்கள். அத்தனையும் என்னவாய் மாறினது? சர்ப்பமாய் மாறியது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எல்லாம் சர்ப்பமா மாறியது. சர்ப்பமாய் மாறின அந்த வலு சர்ப்பம், பெரிய வலு சர்ப்பமாகிய இந்த மோசேனுடைய கோல் எல்லா வலு சர்ப்பத்தையும் விழுங்கினது. விழுங்கினது. லிசன், லிசன். என் அன்பு சகோதரனே, இயேசுவின் பாடுகளுக்கு எகிப்துக்கு என்ன சம்பந்தம்? இயேசுவின் பாடுகளுக்கு எகிப்தில் நடந்த சம்பவத்திற்கு என்ன சம்பந்தம்? எல்லா பாம்பையும் எல்லா சர்ப்பத்தையும் இந்த ஒரே சர்ப்பம் தனக்குள்ள விழுங்கி அத்தனை சர்ப்பத்தினுடைய விஷத்தையும் தனக்குள்ளே செயலிழக்க பண்ணி, இது ஒரே ஒரு சர்ப்பம் அப்படியே எழுந்து நிக்குதையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு எதிரடியா ஒரு சர்ப்பம் அங்க இல்ல, இதை எதிர்க்க இப்ப அங்க ஒரு ஆளும் இல்ல, இதை கடிக்க இப்ப ஒரு ஆளும் இல்ல. எல்லாருடைய சர்ப்பத்துடைய விஷத்தையே உள்ள வாங்கிடுச்சு. எல்லாருடைய சர்ப்பத்துடைய விஷத்தையே உள்ள வாங்கிடுச்சு. உள் வாங்கினது மட்டுமல்ல, எல்லா விஷத்தையே செயலிழக்க பண்ணிட்டு எல்லாம் பயந்து நிக்கிறான். யார கடிக்க போதோ, யார கடிக்க போதோ, யார விஷத்தை கக்க போதோ, யார் மேல என்ன செய்ய போதோ என்று எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது மீண்டும் கோலா, அது மீண்டும் கோலா. ஐயா, அம்மா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, என் ஆண்டவராகி இயேசு பாருங்க, வெண்கல சர்ப்பமாய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டது நீ அறிவாயோ? அவர்தான் அந்த சர்ப்பம், அவர்தான் அந்த சர்ப்பம். யார் அந்த சர்ப்பம்? கோலாக மாறின வார்த்தை தான் அந்த வெண்கல சர்ப்பம். அவர்தான் உனக்காக எனக்காக மேலே உயர்த்தப்பட்டார். உயர்த்தப்பட்டவர் உலகத்தினுடைய அத்தனை விஷங்களையும், உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பாவத்தின் வல்லமையும் தனக்கு உள்ளே வாங்கினார். அதனால தான் சொன்னார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க பண்ணுங்கப்பா என்று கேட்டபோது, இல்ல இல்ல இல்ல, நீ அந்த விஷயத்தெல்லாம் உள்ள வாங்கணும், அந்த விஷயத்தெல்லாம் உள்ள வாங்கணும், அதை செயல் இழக்க. பிசாசு நினைச்சா எல்லா பாவமும் இவர் மேல போச்சு. யாரை சபிக்க போறாரோ, யாரை கடிக்க போறாரோ, யாரை அழிக்க போறாரோ, பாவம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. உலகத்தின் பாவம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. இப்ப அவர் எதை வேணாலும் செய்யலாம். யார் வேணுமானாலும் பாவத்தை கக்கலாம், யார் மேல வேணாலும் ரசத்தை கக்கலாம், என்ன வேணாலும் அவர் செய்யலாம். ஆனா தண்டிப்பார்னு பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மன்னித்தார், மன்னித்தார், மன்னித்தார். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த கோலாகிய வலு சர்ப்பம் தண்டிக்கல, மன்னித்தார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி ஜீசஸ் கழுவினீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. இயேசப்பா,
பிரித்தெடுத்தீ பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. கைகளை உயர்த்தி ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே, ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. என் மீது அன்பு கூர்ந்து நான் தண்டிக்கப்பட வேண்டியவன், ஆனா என்னை தண்டிக்காம என்னை மன்னித்திரப்பா. ரத்தம் சிந்தி இப்போ முதல் காரியம், அங்க இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உள்ள வாங்கிட்டாரு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியல? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சா? சிலுவையில் இயேசு எல்லாருடைய பாவத்தையும் உள்வாங்கினாரு. அங்க ஒரு வலு சர்பம் எல்லா விஷயத்தையும் உள்ள வாங்கிடுச்சு. உள்ள வாங்கி அதை செயலிழக்க பண்ணிடுச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகும். இப்ப ரெண்டாவது, இயேசுவும் எகிப்தும். ரெண்டாவது என்ன நடக்குது? பிரவாகித்து ஓடி வருகிற நதி. எகிப்துல ஓடுற நதி என்னதுன்னு? நைல் நதி. கவனிங்க, பிரவாகித்து ஓடி வருகிற நதி. இந்த பிரவாகித்து ஓடி வருகிற நதிக்கு வேதம் சொல்ற ஒப்பனை யாருன்னா பிசாசு. ஏன் தெரியுமா? வெள்ளம் போல அவன் எப்படி எழும்பி வருவான்? வெள்ளம் போல. சத்துரு எழும்பினாலும் பிரவாகித்து வருகிற அந்த நதி பார்வோனும் அவன் ஜனங்களை குறிக்கிறது, பிசாசும் அவன் ஜனங்களையும் குறிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மோசே உன் கையில என்ன இருக்கு? திரும்ப வாங்க, எங்க என்ன இருக்கு? அந்த கோல் தான் என்னன்னு சொன்ன? வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தை. வார்த்தை. யார் அந்த வார்த்தை? இயேசுவாகிய வார்த்தை. கவனிங்க, கவனிங்க. இயேசுவின் சிலுவைக்கும் பாடுகளுக்கும் எகிப்துக்கும் ஒரு இணைப்பை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை ஆகிய கோலை கொண்டு அந்த நைல் நதியை என்ன பண்ணு? அடினார். எதை வச்சு அடி? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லு. வார்த்தையை வச்சு அடி. சொல்லுங்க, எதை வச்சு அடி? வசனத்தை வச்சு அடி. அதனாலதான் பிசாசு இயேசுநாதர் கிட்ட வந்து பேசும்போது அவங்கிட்ட வேற ஒரு காரியத்தை பேசாம அவர் எதை மட்டும் பேசினாராம்? வசனம், வசனம், வார்த்தை, வார்த்தை. பிசாசு கிட்ட ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி வார்த்தை. வசனத்தை வாசிக்க வாசிக்க நீ ஜெயிப்ப, வசனத்தை படிக்க படிக்க ஜெயிப்ப, வசனத்தை தியானிக்க தியானிக்க ஜெயிப்ப. வசனம் உனக்குள்ள எவ்வளவு வருதோ அவ்வளவு நீ ஜெயம் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா. பைபிளுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ, நான் சொல்ற தீர்க்க தரிசனமா உன் வீட்டுக்கு ஜெயம், உன் வேலையில ஜெயம், உன் வாழ்க்கையில ஜெயம், உன் எதிர்பார்ப்புல ஜெயம், நீ வேண்டுகிற காரியத்துல ஜெயம். ஏன்னா வசனத்துக்கு நடுங்குகிறவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் கோலை வச்சு ஒரே அடி நதியை அடினார். நதியை போட்டு அடிச்சாச்சு. அடிச்ச உடனே நைல் நதி என்னவா மாறி போச்சு? சொல்லுங்க, என்னவா மாறி போச்சு? ரத்தம், ரத்தம். லிசன், லிசன். சபையே, அந்த தேசம் முழுவதையும் கவர் பண்ற ஒரே நதி நைல் நதி மட்டும்தான். அந்த தேசத்தின் செழிப்புக்கு ஒரே நதி நைல் நதி மட்டும்தான். இப்ப அந்த நதியை ஆண்டவர் அடிச்ச உடனே, பார்வோனை அடிச்ச உடனே, அவன் வல்லமையை அடிச்ச உடனே, பிரவாகித்து வருகிறவன் அவனுடைய வல்லமையை அடிச்ச உடனே என்னவா மாறி போச்சு? இப்ப படிச்சு பார்த்தா அந்த நாடு முழுவதையும் ரத்தம் தன்னுடைய கண்ட்ரோல்ல நாட்டை கொண்டு வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாடு முழுச என்னது? ரத்தம். இப்ப நாடு யார் கண்ட்ரோல்ல வந்துடுச்சு? சொல்லுங்களேன். நாட்டை சுத்தி இப்ப எந்த தண்ணி? ரத்தம். தேசத்தை சுற்றிலும் ரத்தம். பாருங்க, குளத்தை பார்த்தா ரத்தம், நதியை பார்த்தா ரத்தம், எங்கு பார்த்தாலும் ரத்தம். ஜீசஸ், என் ஆண்டவராகிய இயேசு கல்வாரியில சிந்தின ரத்தத்தினாலே இன்னைக்கு இந்த தேசம் முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இன்னைக்கு நீங்கள நானும் யாருடைய கண்ட்ரோல்? ரத்தம். சொல்லுங்க, ரத்தம்.
ஏன்னா வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு. சகோதரா சகோதரியே, இந்த உலகத்துல பாவ மன்னிப்புன்னு ஒண்ணு வேணும்னா அது வேற எங்க இல்ல, என் இயேசுவின் ரத்தம். மனுஷன் தெரியாம எங்கெங்கயோ ஓடுறான், எங்கெங்கயோ தேடுறான். ஆனா மன்னிப்பு எங்க இருக்கு தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இப்ப கண்ட்ரோல் முழுச இயேசு கிட்டதா. மன்னிப்பு வேணுமா? ரத்தத்துக்கிட்ட வா. விடுதலை வேணுமா? ரத்தத்துக்கிட்ட வா. சுகம் வேண்டுமா? ரத்தத்துக்கிட்ட வா. சமாதானம் வேண்டுமா? ரத்தத்துக்கிட்ட வா. ஆசீர்வாதம் வேணுமா? ரத்தத்துக்கிட்ட வா. அபிஷேகம் வேணுமா? ரத்தத்துக்கிட்ட வா. ஏன்னா உனக்காக எனக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தின ஒரே தெய்வம் இயேசு மாத்திரமே. பன்றி ரத்தம், ஆடு ரத்தம், மாட்டு ரத்தம் அல்ல. என் இயேசுவின் ரத்தத்துல தான் உனக்கு எனக்கு ஜீவன். இயேசுவின் ரத்தத்துல தான் இன்னைக்கு கிருபை. இயேசுவின் ரத்தத்துல தான் சமாதானம். இயேசுவின் ரத்தத்துல தான் விடுதலை. இயேசுவின் ரத்தத்துல தான் ஆசீர்வாதம். இயேசுவின் ரத்தத்துல தான் பாவ மன்னிப்பு. தேசம் முழுவதையும் ரத்தம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு இந்த ரத்தம் இல்லாம நீ பரலோகம் போகவே. பக்கத்துல கையை பிடிச்சு, இந்த ரத்தம் உன் மேல இல்லைன்னா நீ நான் எங்க போக முடியாது. அதனாலதான் மாசத்துக்கு ஒரு முறை நம்ம எதை நினைக்கிறோம்? அந்த ரத்தத்தை நினைக்கிறோம், அந்த சரீரத்தை நினைக்கிறோம். ஏன் அந்த ரத்தத்தை புசிக்கிறோம்? யாராச்சும் ரத்தத்தை புசிப்பாளா? யாராச்சும் ரத்தத்தை போய் சாப்பிடுவாங்களா? ஆனா நீங்கள் நான் நினைவு கூறும்படியேன்னு சொன்னார். இந்த ரத்தத்துக்கு உனக்கு ஐக்கியம் இல்லைன்னா, இந்த ரத்தத்துக்கு உனக்கு உறவு இல்லைன்னா நீ நானும் பரலோகம் போகவே. அப்படியானால் இன்னைக்கு சபையை, இன்னைக்கு தேசத்தை, இன்னைக்கு ஊழியக்காரங்களை, இன்னைக்கு விசுவாசிகளை தன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. எகிப்து முழுசு யார் கண்ட்ரோல்ல வந்துச்சு? ரத்தத்தின் கண்ட்ரோல். ரத்தத்தின் கண்ட்ரோல்ல. பார்வோன் நடுங்குறான், பார்வோன் நடுங்குறான், பார்வோன் நடுங்குறான். இன்னைக்கு அந்த பார்வோன் யாரு? பிசாஸ். பிசாஸ். சகோதரி சகோதரா, இந்த ரத்தம் மட்டும் உன் மேல இருக்குன்னா யார் நடுங்குவா? பிசாசு நடுங்குவா. ரத்தம் இல்லாத வீட்டில் பிசாசு ஈஸியா நுழைவான். ரத்தம் இருக்கிற வீட்டுக்குள்ள அவனால வரவே. அதனால தான் விசுவாசத்துல தண்ணீரை எடுத்து ஜபம் பண்ணி அது மேல கையை வச்சு அதை பிளஸ் பண்ணி உன் வீட்டு மேல தெளி, உன் பிள்ளைங்க மேல தெளி. மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை உன் வீட்டை சுற்றில தெளித்து விடு. வன்கண்ணின் ஆவி, எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, இல்லையா அந்தகாரத்தின் ஆவி, மந்திரத்தின் ஆவி, மாந்திரிக ஆவி, ஏவலின் ஆவி, இந்த உலகத்துல ஏகப்பட்ட ஆவி இருக்கு. உன் பிள்ளையை தாக்கலாம், உன் புருஷனை தாக்கலாம், உன் மனைவியை தாக்கலாம், உன் குடும்பத்தை தாக்கலாம், உன் மிருக ஜீவனை தாக்கலாம். ஆனா ரத்தத்துக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை உன் வீட்டை சுற்றில நீ தெளிப்பன்னா அந்த வீடு முழுவதும் ஏசப்பா கண்ட்ரோல்ல வந்துடும். கையை தட்டி, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். சொல்லுங்க சொல்லுங்க, கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன். ஆமென். இஷ்டம் போல அலைவதில்லை, ஜீசஸ். அவர் சித்தம் செய்து வாழ்பவன். சொல்லுவோம். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தானை ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அருமையானவர்களே, இப்ப எகிப்து தேசத்துக்கு இயேசுவுக்கு ஒரு இணைப்பு இருக்குதா இல்லையா? சொல்லுங்க, இருக்குதா இல்லையா? முதல்ல என்ன பார்த்தோம்? எதையோ பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கோல். எல்லாம் கோல். கவனிங்க, விஷத்தை விழுங்க பண்ணின கோல். இரண்டாவது, நதியின் விதியை மாற்றின கோல். அல்லேலூயா. ஆமா, விஷத்தை உள்வாங்கி அந்த விஷத்தை ஒன்னில்லாம மாத்திடுச்சு. நதி விதியை என்ன பண்ணிடுச்சு? மாத்தி விட்டது இந்த கோல். சரி, இப்போ மூணாவது ஒரு சம்பவத்துக்கு போறோம். இயேசுவுக்கு எகிப்துக்கு இருக்கிற ஒரு ஐக்கியம், ஒரு 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 தொடர்பை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எகிப்து தேசத்தில் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளுடைய அடையாளமான காரியங்கள் ஏராளம் நடந்திருக்கிறது நம்மால் காண முடியும். இதன் காரியத்தை மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாத்ராகமத்தின் புஸ்தகம், பைபிள் கொண்டு வந்திருக்கிறவங்க
பைபிள் இல்லாத தம்பிங்க தங்கச்சிங்க ஐயா அம்மா யாராச்சும் இருந்தா, வாங்காம இருந்தா, வாங்க முடியாம இருந்தா தயவு செஞ்சு என்னை தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு பைபிள் கொடுப்போம். யாத்திராக 8ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் தொடர்ந்து வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோன் இடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிட மாட்டேன் என்பாயாகில் உன் எல்லை அடங்களையோ தவளைகளால் வாதிப்பேன். நதி தவளைகள். எதனால சொல்லுங்க. ஆண்டவருக்கு எது கூட கீழ்ப்படிதே? தவளை கூட கீழ்ப்படி. ஃப்ராக் கவனிங்க, தவளைகள் கீழ்ப்படிஞ்சிச்சு பாருங்க. இப்போ நாமெல்லாம் மேலோட்டமாக படிச்சிட்டோம், தவளைகள்லாம் வந்துச்சு, அவங்க வீட்டிலலாம் ஏறிச்சு. எத்தனை பேருக்கு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, மோசே படம். அதில் பார்த்தீங்கன்னா என்னங்க 10 கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் அப்படி ஏதாச்சும் பார்க்கலன்னா கூகுளில் போயிட்டு 10 கமாண்ட்மெண்ட் 10 கட்டளை அப்படின்னு படம் போட்டு பாருங்க. மோசே படம் வரும். இந்த தவளை எல்லாம் எப்படி அவன் வீட்டுக்குள்ளே போச்சு, சாப்பாட்டுக்குள்ளே போச்சு, கிச்சனுக்குள்ளே போச்சு, பெட்ரூம்குள்ளே போச்சு, ஹாலில் போகுது, எல்லாம் பயிர் நிலங்கள், குளங்கள், எல்லா இடத்துலையும் இந்த தவளைகள் அப்படியே நிரம்புது. சோத்ரா, இன்னைக்கு ஒரு புது சத்தியத்தை கற்றுக்க போகிறோம். 3 ஆணியும் 3 தவளையும். ஐயா, இயேசுநாதருடைய கையில் ஏயா 3 ஆணி? கைகளில் 2ம் கால்களில் 1ம். இந்த 3 ஆணிக்கும் தவளைக்கு என்னையா சம்பந்தம்? என் ஆண்டவராகிய இயேசுவின் பாடுகளுக்கு எகிப்துக்கு எத்தனை ஒரு இணைப்பு இருக்கிறது வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. இவ்வளவு நாள் இந்த சத்தியம் நாம் அறிந்து கொள்ளாமல் இருந்தோம். இன்றைக்கு நீங்கள் நான் அறிந்து கொள்ள வேண்டும் பிரதர். இயேசுவின் கையில் அடிக்கப்பட்ட ஆணிகளுக்கும் எகிப்திய தேசத்தில் வந்த தவளைகளுக்கு ஒரு இணைப்பு இருக்கிறது வேதம் நமக்கு காட்டுகிறது. நன்றாய் கவனிங்கள். நான் இது கொஞ்சம் விளக்கமாய், ஒவ்வொரு கையில் அடிக்கப்பட்ட ஆணிக்கும் ஒவ்வொரு தவளைக்கும் இருக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் நான் இந்த வேத வசனங்களை அறிந்து கொள்ளும் போது என் தேவனாகிய கர்த்தர் எத்தனை பெரியவர் என்று அறிந்து கொள்ள முடியும். இந்த வேதம் எத்தனை உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். என் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். சும்மா கட்டு கதை இல்லையா இது? பைபிள் கட்டு கதை இல்லை. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு ஆள் சொல்றார், கனெக்ஷனே கிடையாது பிரதர், அது வேற இது வேற. நோ, ரெண்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. கவனிங்க கவனிங்க கவனிங்க. இப்ப நான் தெளிவா உங்களை நடத்த போறேன். படிமா அப்படியே கீழே வசிங்க. 8:5. கர்த்தர் மோசேயினிடத்தில் நீ ஆரோனை நோக்கி நீ உன் கையில் இருக்கிற கோலை நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் குளங்கள் மேலும் நீ. ஐயா, கோல் எத்தனை பெரிய வேலையை செய்து பாருங்க. முதல்ல கோல் என்ன பண்ணுச்சு? எல்லா சர்ப்பத்தினுடைய விஷத்தை விழுங்கிடுச்சு. யார் அந்த கோல்? இயேசு. வார்த்தை விழுங்கிடுச்சா? 2வது, பிரவாகித்து வந்த நதியை அடித்து அதனுடைய வல்லமையை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த தேசம் முழுவதையும் தன் ரத்தத்தின் கண்ட்ரோல்ல கோல் கொண்டு வந்து விட்டது. 3வது கவனிங்க, வேதம் சொல்லுது எங்கிருந்தெல்லாம் தவளை வந்துச்சான் பாருங்க. கோலை நீட்டுறான், எங்கிருந்து வந்துச்சான் வாசிமா? நதிகள் மேலும், நதி, வாய்க்கால்கள் மேலும், வாய்க்கால், குளங்கள் மேலும், குளம். லிசன் டு மீ. நம்மலாம் சும்மா அப்படியே ஏதோ தவளைங்க வந்துச்சு அப்படின்னு படித்தோம். இல்லை 3 இடத்துல இருந்து தவளைங்க வந்துச்சான். வரலாறு சொல்லுது ஒரு இடத்துல இருந்தும் ஒரு தவளை தான் வந்துச்சான். கவனிங்க, ஒரு இடத்துல இருந்தும் ஒரு தவளை. முதல்ல எங்கிருந்து? நதியிலிருந்து ஒரு தவளை வருது. 2வது எங்கிருந்து? வாய்க்கால்ல இருந்து ஒரு தவளை வருது. 3வது எங்கிருந்து? குளத்திலிருந்து ஒரு தவளை வருது. இந்த 3 தவளையும் இணைஞ்சதுனால தவளைகள். அம்மா, ஐயா, சத்தியத்தை நன்றாய் அறிந்துகொள். வந்த தவளைகள் எத்தனை? 3. இந்த 3 தவளைகள் வந்தன. பைபிளை படிச்சு பார்த்தா இந்த தவளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. யாருப்பா இந்த தவளைகள்? இந்த தவளை எதை குறிக்குது? இந்த தவளை எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? 3 தவளைகள் எகிப்து தேசத்தில் வந்ததே, ஒன்று நதியில் இருந்து, ஒன்று வாய்க்காலில் இருந்து, ஒன்று குளத்தில் இருந்து எழுந்து வர காரணம் என்ன? என்ன செய்ய வந்தது? யார் இந்த தவளை? வாசிக்கலாமா?
வேதத்திலே வாசிக்கிற போது இந்த தவளையை குறித்து கண்டுபிடிக்க வேண்டுமானால் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது வலுசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து, அங்கேயும் 3 இங்கேயும் 3. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அங்க 3 நதி, வாய்க்கால், குளம், அங்கிருந்து வந்துச்சாம் தவளை. இங்க பாருங்க, வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து ஒரு தவளை, மிருகத்தின் வாயிலிருந்து ஒரு தவளை, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு தவளை. வேதம் சொல்லுது, வாயிலிருந்து எது வந்தது? தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த. அப்படின்னா தவளை யாருன்னா அசுத்தாவின்னு அர்த்தம். எழுதிக்கிறவங்க எழுதுங்க, குறிச்சிக்கிறவங்க குறிச்சிக்கங்க. ஐயா, இந்த தவளைகள் யார் ஐயா? அசுத்தாவிகள். அசுத்தாவிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ சபையே, 3 இடத்திலிருந்து அசுத்த ஆவிகள் எழும்பி வந்தது. ஒரு ஆவியும் ஒரு பாவம். இந்த அசுத்த ஆவிகளை யாருக்கு ஒப்பிடலாம்? பாவத்தின் ஆவிகளுக்கு ஒப்பிடலாம். கவனிங்க, 3 ஆணிக்கும் 3 தவளைக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது ஐயா. 3 ஆணிகளுக்கும் 3 தவளைகளுக்கு இணைப்பு இருக்கு. வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து ஒரு தவளை, மிருகத்தின் வாயிலிருந்து ஒரு தவளை, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு தவளை. அதனாலதான் பொய் தீர்க்க தரிசனங்களை நம்பாத. எதை வேணாலும் எடுத்து புரடா விடுற பாஸ்டர்களை நம்பிடாத. சத்தியத்தை பேசுற பாஸ்டரோடும் ஐக்கியம் இருக்கட்டும். ஊர்ல உலகத்துல பார்க்கறவெல்லாம் பாஸ்டரா கண்ணுக்கு தெரியும். ஆனா அவன் வாயிலிருந்து வர்றது தவளையா? தவளையை விட்டுட்டு உன்னை கவலையில தள்ளிட்டு போயிடுறான். ஹலோ, இன்னைக்கு நிறைய பேருக்கு எல்லாரும் பாஸ்டர். அவனுக்குள்ள என்ன ஆவி வருது? எந்த ஆவி செயல்படுது? சத்தியம் இருக்கா? அவன் நோக்கம் என்ன? அவன் பார்வை என்ன? அவன் நடை என்ன? என் வீட்டுக்கு அவன் வரதுடைய நோக்கம் என்ன? கவனி, எல்லாரையும் வீட்டில் சேர்த்து உட்கார வச்சுக்காத. உனக்காக பாரப்படுற ஒரே ஒரு தகப்பனை கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். அது உன் பாஸ்டரா மட்டும்தான் இருக்க முடியும். ஊர் உலகத்தில் இருக்கிற பாஸ்டர்லாம் உனக்காக கவலைப்பட முடியாது, கவலைப்படவும் மாட்டாங்க. ஒரு நாள் காணிக்கைக்கு வேணா உன் வீட்டுக்கு வரலாம். ஆனால் உனக்காக கண்ணீர் விட்டு அழுது தேவ சமூகத்தில் நிற்கிறது உங்க பாஸ்டர் தவிர வேற யாரும் கிடையாது. என்னை பெருமைப்படுத்திக்கவோ மிகைப்படுத்திக்கவோ நான் சொல்ல, எந்த சபைக்கு போனாலும் நான் பேசுகிற வார்த்தையை தான் நான் சொல்கிறேன். உன் பாஸ்டர் தான் உனக்காக. ஏன்னா எந்த ஆவி யாருக்குள்ள வேலை செய்துன்னு தெரியலையா? தெரியலம்மா. ஒருத்தன் சொல்கிறான், பிரசங்கியாரு, நான் பிதாவையே நரகத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன், நான் இயேசுவையே நரகத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன், நான் பவுலையே நரகத்துக்கு கூட்டின்னு போயிடுவேன். என்ன பிரசங்கம்? என்ன பிரசங்கம்? விசில் அடிக்கிறான். அப்படி சொன்னா என்ன அடிக்கிறான்? விசில் அடிக்கிறான். அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அவன் வாயிலிருந்து வர்றதெல்லாம் தவளை தவளை தவளை. சகோதரனே, உனக்காய் ஜெபிக்கிற, உனக்காய் பிரசங்கிக்கிற உன் போதகருடைய வாயிலிருந்து சத்தியம் வருதா? வேதம் வருதா? கண்டிப்பு வருதா? உபதேசம் வருதா? அபிஷேகம் வருதா? உன்னை தொடக்கூடிய வார்த்தை வருதா? உன் இருதயத்தை அசைக்கிற ஒரு கிருபையுள்ள வசனம் வருதா? அதை பார். உன்னை தூங்க வைக்கிற பிரசங்கம் வருதுன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த இடத்துல உட்காராத. ஏன்னா காலம் இன்னும் ரொம்ப காலம் இல்லை. எந்த சர்ச்சோ, எந்த டினாமினேஷனோ, எந்த போர்டோ உன்னை என்னையும் பரலோகம் கூட்டிட்டு போக முடியாது. இந்த சத்தியம் மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். பேருக்காக, பெருமைக்காக எந்த சபையில உட்கார்ந்து கொண்டிருப்பதல்ல நம்ம வாழ்க்கை. சத்தியத்தை அறிந்து கொள். சத்தியம் உன்னை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, என் பரிசுத்த வேதம் சொல்லுது, கடைசி காலம். வலு சர்ப்பத்தின் வாயிலிருந்து ஒரு தவளை வருது, கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து ஒரு தவளை வருது, அப்புறம் மிருகத்தின் வாயிலிருந்து. அங்கேயும் 3 தவளை, இங்கேயும் 3 தவளை. அப்படின்னா இந்த தவளை யாரு? அசுத்தாவி. அசுத்தாவி, அசுத்தாவி. இந்த 3 அசுத்தாவியும் யாரை குறிக்குதையா? 3 பாவத்தை குறிக்குது. 3 பாவத்தை குறிக்குது. இந்த 3 பாவம் எது பாஸ்டர்? இந்த 3 பாவம் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பாவத்தையும் பிறப்பித்து விட்டது. தெரியுமா? தெரியுமா? இந்த 3 தவளை தான் ஏகப்பட்ட தவளையை பெற்றெடுத்துருச்சு. அதனாலதான் தவளைகள் ஏராளமா எகிப்துல வந்தது. என்னவோ எத்தனை தவளை தான்? 3 தவளை. இதை உடனே சாகடிக்கலன்னா அது என்ன பண்ணும்? பெருகிடும்.
கிச்சன்ல வரும், பெட்ரூம்ல வரும், ஹால்ல வரும், எங்க வேணாலும் வரும். வாழ்க்கை நாசம்தான், வாழ்க்கை நாருந்தான், வாழ்க்கை பலவீனம் தான், வாழ்க்கை போராட்டம் தான். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நேற்றைய தினத்துல பேரணாம்பட்டில் இந்த பிரசங்கத்தை பண்ணணும்னு ஒரு பக்கம் எனக்கு துடிப்பு வந்தாலும், நோ 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 நோ, இது என் பிள்ளைங்களுக்கு தான் முதல் சாப்பாடா போகலாம். இந்த பிரசங்கத்தை எடுத்துட்டாலும், அங்க பேசணும்னு துடிப்பு வந்தாலும், இல்லை இல்லை இது ரொம்ப சபையில தான் பேசணும், என் ஜனங்களுக்கு தான் இதை உபதேசிக்கணும் முதல்ல அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஓடி வந்தேன். கர்த்தருடைய சபையே, தேவனுடைய ஆவியானவர் இன்றைக்கு உன்னோடு என்னோடு கூட பேசுகிறார். நீங்கள் இதை கவனமாய் கேளுங்கள். காதுள்ளவன் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்பு சகோதரா, காலம் போற போக்கை பார். எல்லாமே தாறுமாறா போய்கிட்டு இருக்கு, எல்லாமே தாறுமாறா மாறிக்கிட்டு இருக்கு தேசத்துல. காரணம் என்ன? அந்தி கிறிஸ்துவை வரவேற்கிற உலகம் ஆயத்தமாகிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் வரப்போறான், சீக்கிரத்தில் வரப்போறான். அவனை தடுக்கிற ஒரே நபர் யாருன்னா சபை. அவனை தடுக்கிற ஒரே ஆள் சபை. அவனை தடுக்கிற ஒரே நபர் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா சபை இருக்கிற வரை ஆவியானவர் இருப்பார், ஆவியானவர் இருக்கிற வரை சபை இருக்கும். இந்த ரெண்டு இருக்கிற வரை யாரு வரமாட்டா? அந்தி கிறிஸ்து வரமாட்டான். ஆனா சபை எடுத்துக்கொள்ளப்படுமானால் அந்தி கிறிஸ்து வந்துருவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை இன்று இரவு இயேசு வந்துட்டா, இன்று இரவு மணவாளன் வந்துட்டா, இன்று இரவு சபையை உன்னை பார்த்து உன்னோடு கூட அவரோடு கூட உன்னை அழைத்து கொண்டு போக அவர் வந்துட்டா, நீ நான் ஆயத்தமா இருக்கிறன்ற அங்கலாய்ப்புல தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நிறைய பாஸ்டங்க இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்றதும் இல்லை, சொல்றதும் இல்லை. ஜனங்க அதை காது கொடுத்து கேட்கறதும் இல்லை. ஏதோ ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை தருவார், உனக்கு அது செய்வார், நீ நல்லா இருப்ப, நீ உயர்வ, இதுதான் பிரசங்கம். ஆனா ஜனங்களை கொஞ்சம் கண்டிப்போடும், கொஞ்சம் தேவ பயத்தோடும் இருக்கிற ஆழமான சத்தியத்தை இன்னைக்கு போதிக்கக்கூடிய ஆட்கள் அது இன்னைக்கு நிறைய பேர் இல்லையா இல்லையா இல்லையா. சபையே, கடைசி காலம்.